உட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையா திமிங்கலத்தோட போனுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. கைஸ் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மியூசியமில் தாங்க இருக்கோம் சென்னையில். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 and 2 பார்த்தீங்கன்னா நான் மேலே பின் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவில் இருக்கும். அதாவது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே இருக்கோ தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறது மொத்தமாக பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர், மியூசியம் தேட்டர். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஸ்டாச்சுஸும் பார்த்தீங்கன்னா ரேர் பீஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமாக இருக்குங்க. அரௌண்ட் 200 ஸ்டாச்சுஸ் மேலே உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டிட்டுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைனோசரோட போன்ஸ் அதெல்லாம் இருக்கும் உள்ளே. ஸோ நம்ம இப்போ அன்றைக்கி அதை இதை பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாச்சுஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போன்ஸ் இங்கே இல்லை, டைனோசர் போன்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு பில்டிங் இருக்கும் போல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஃபுல்லாமே ஸ்டோனோட ஸ்டாச்சுஸ் மட்டும் தான். ஸோ அந்த காலத்துலேயே செதுக்கியிருக்காங்க. ஸ்டோன்ல இப்படி செதுக்கிறதுக்கு பொறுமை வேணுங்க. நம்மளாம் இந்த காலத்தில் பொறுமையே சுத்தமாக இல்லை. ஆனால் அப்போவே பார்த்திங்கன்னா இந்தளவு இவ்வளோ பொறுமையாக இருந்து கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த மியூசியமோட ஓவரால் மினியேச்சர். ஸோ இங்கே நம்ம வந்ததெல்லாம் மொத்தம் ஓவரால் மினியேச்சரே வச்சுருக்காங்க. இதில் பார்க்க நல்லா இருக்குங்க. கீழே காட்டுறவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு ஒரு கைடு இருக்காங்க. ஃபாரினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மியூசியமில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேருந்து நானே இப்போ ஒரு 50 பேர் 40 பேர்த்து பார்த்துருப்பேன். ஸோ எல்லோரும் நின்று அந்த கைடை பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃபுல்லாக என்னென்ன ஸ்டாச்சு இது, எதுக்காக இங்கே இருக்குது அப்படின்னு. இன்னொன்றும் ஒரு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டு எங்கேருந்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் ஒரு பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா ஹெட்டு மட்டும்தான் இருக்குது இந்த இதில். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாச்சு நிறையா இருக்குங்க. ஓவரால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டாச்சுஸ் ஒன்று ஹெட் இருக்குது. ஹெட் இல்லாமல் நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பேர் இருக்குங்க. பேர், டிஸ்ட்ரிக், எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்ன செஞ்சுரியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டோனும் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்குங்க. இங்கே டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னாவே தெரியும். அழகாக ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. பெருசாக பண்ணுறது கூட ஓகேங்க. இங்கே பாருங்கள் மைன்யூட்டாக சில எவ்வளோ சின்னதாக இருக்குது. இவ்வளோ மைன்யூட்டாக ஸ்டோனில் செமலைங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக எவ்வளோ டிசைன் போடணும். ரொம்ப சின்னது. இவ்வளோ மைன்யூட்டுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, அங்கே இருக்குங்க. அது எந்த கோயில்னு மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் அங்கே இருக்கிறது தஞ்சாவூர்னு நினைக்கிறேங்க. அடுத்தது இங்கே நன்றிருக்கு. இது தஞ்சாவூரே தான் நினைக்கிறேன். பக்கத்து தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரியே தான் இருக்குங்க. இது ஐ திங்க் அதே தான் நினைக்கிறேன். வுட் மாடல் ஆஃப் டெம்பிள் தஞ்சாவூர் டிசைன் மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் பார்க்க அது மாதிரி தான் இருக்குது. ஹெவி இருக்கலாம், ஆனால் பேர் மென்ஷன் பண்ணல. ஆனால் இது பார்த்திங்கன்னா வுட்டில் பண்ணியிருக்குங்க. இதை வரை ஸ்டோனில் பார்த்தோம். இதெல்லாம் ஃபுல்லாக வுட்டில். இப்போ எல்லாம் எவ்வளோ சின்னது. முட்டில் கண்ணிலிருந்து எல்லாமே மைனூட்டாக எவ்வளோ கிளியராக செதுக்கியிருக்காங்க. இட்லியில் இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரைஸ் இது பாருங்கள் ஸ்டோனில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. காயின் ஷேப் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்கின்ஸு ஒரு இதோட ஒரு ஆர்கனோட ஸ்கின்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்திருக்காங்க. லிசார்டு, க்ரொக்கடைல், இங்கே பாருங்க சின்ன க்ரொக்கடைலோ ஸ்கின்னு எல்லாம் வரும். எல்லாத்தோட போட்ஸும் இது பார்த்தா வவ்வால்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லெக்கு கிளி சின்ன சின்னதாக இருக்குங்க. அப்புறம் அதோட ஃப்ளெதர்ஸு அது எல்லாமே இருக்குது. இங்கே அதே தாங்க. அதோட ஹெட் அண்ட் ஃப்ளெதர் இங்கே அதே தான். ஸோ ஒரு பேர்டுக்கும் தனித்தனியாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இது பார்த்திங்கன்னா
ஒரு ஸ்கெலிட்டன். அந்த பேர்டோட ஸ்கெலிட்டன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதோட ஸ்கெலிட்டன்ஸ் மட்டும் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. ஆல் பேர்ட்ஸோட இதில் ஆர்கன்ஸ்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கெலிட்டன்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேமல்ஸோட ஸ்கெலிட்டனுங்க. ஃபுல்லாக மேமல்ஸ்க்குள்ளே எப்படி எப்படி ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கும், அதோட வாய் தண்டு பகுதி எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க தனித்தனியாக. இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்காங்க பீஸ்லாம். இது எல்லாமே மேமல்ஸோடது ஃபுல் அண்ட் ஃபுல். மேமல்ஸோட பல்லுன்னு நினைக்கிறேன். இது வந்து பிக்கோடது, ஏன்னா பிக்கு ஃபோட்டோ மேலே வெட்டிட்டாங்க. இது மானுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது என்ன மானே தெரியலங்க. பல்லு கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இது யானையோட தந்தம்னு நினைக்கிறேன். தந்தமே தாங்க யானையோடது. இல்லை இப்போ நான் ஷார்ட் எடுத்து ஒரு 12 நிமிஷத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா மொத்தமே இது எடுத்து 1 ஹவருக்கு மேலே வருங்க. அவ்வளோ இருக்கும் சொல்கிறதுக்கு. சின்ன விஷயம்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 4 ஹவர்ஸாக மேக்ஸிமம் தேவைப்படும். பொறுமையாக இருந்து பார்க்கணுன்னா கொஞ்சம் சீக்கிரம் இப்படி பார்த்துட்டு போயிட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ், அப்போவுமே 2 ஹவர்ஸ் ஆகும். காய்ஸ் முள்ளமன்றி பார்த்துருப்பீங்க, பார்க்குறக்கு ஒரிஜினலாக இருக்குது. இது பேண்டி கூட்டாமா அப்படின்னு ஒன்று, ஆனால் பார்க்கவே ஒரிஜினல் மாதிரி இருக்குது. பேண்டிகூட். இது வந்து ஹெட்சாகுன்னு ஒன்று. அதோட கொம்பு மட்டும் பின்னாடி முடி இருக்குங்க, அது மட்டும் ஷார்ப்பாக இருக்கும், அதில் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் இருக்குல்ல, எலிஃபெண்ட்டோட ஸோ அந்த தந்தம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பேஸ் தாங்க இங்கே வச்சுருக்காங்க. எலிஃபெண்ட்டோடது உள்ள எலிஃபெண்ட்டோட தந்தம். டைனோசர் ஒரு பேஸ் மாடல். இது பார்த்துப்பீங்க, நிறைய மாலில் இருக்கும். நானே பார்த்துருக்கேன், ப்ரோசன் மாலில் தான் இருக்கும். சேம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் மாடல். டைனோசர் பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குங்க, அது பார்க்கவே இல்லை மேலே. இது பார்த்திங்கன்னா ஃப்ராகோட சாம்பிள்ஸுங்க. ஒரு ஃப்ராக் நிறையா இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். மொத்தம் ஒரு இதே வச்சுருக்காங்க. ஒரு கபோர்டு ஃபுல்லாமே ஃப்ராகோட சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. டெட்டில் மெகா டெட்டில் காட்டுற மாதிரிங்க. இங்கே பாருங்கள், மெகா டெட்டிலோட சாம்பிள். கைஸ் பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட கலெக்ஷன். ஃபுல்லாக பேர்ட்ஸ் அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குல்ல, ஆனால் எதுவுமே இல்லை. பட் பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. நிறையா இருக்குது, நிறைய எல்லாமே என்னால் காட்ட முடியல. பாருங்கள், இதுக்குள்ளே எத்தனை இருக்குன்னு. ஒன்று ஒரு வெரைட்டி எடுத்த கட்டுக்கோழி கண்ணு பக்கா ஒரிஜினலாக ரியலிஸ்டிக்காக இருக்குது. கண்ணிலிருந்து எல்லாமே சொல்கிறேன். பாருங்கள், கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே ஒரிஜினல் மாதிரியே இருக்குங்க. ஆனால் ஒரிஜினல் தான் இல்லை, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸ்கின்னிலிருந்து எல்லாமே அப்படியே இருக்குது. காய்ஸ் குரங்கு பார்க்க ஒரிஜினலாகவே இருக்குங்க. நீர் யானை அப்படின்னு சொல்லுவீங்களே, அதோட ஸ்கெல்டன் தாங்க. அதோட ஹெட்டு மட்டும் பாருங்கள். சொன்ன நீர் யானையோட ஹெட்டு மாப்பில் உட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையா உட்டானோட ஸ்கெலிட்டன் ஒரே மாதிரிங்க பாருங்க. இது வந்து ஸ்கின்ல இருக்கிறது, இது போனில் இருக்கிறது. வேத்தாச்சு உடனே குத்துன ஒரு ஆள் ஸ்பாட் விட்டுங்க. ஸோ இது ரைனோஸோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போன் பார்த்தீங்கன்னா ஒரு திமிங்கலத்தோட போனுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. செம்ம பெருசுங்க. அப்டமன் எல்லாம் இவ்வளோ பெருசுங்க. ஒரு திமிங்கலம் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துருப்பீங்க, அதோட போனில் எப்படி தாங்க இருக்கும், துட்டுப்பு மாதிரி இருக்கும். ஒன்று செம்ம பெருசானா. ஐஸ் இதோட பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹார்ஸோட ஸ்கெலிட்டன். ஹார்ஸ் அண்ட் ஹியூமன் 2 பேருமே இருக்காங்க இதில். ஸோ அது மேலே 2 காலை தூக்கும் ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க. ஸோ ஆளோட போன், ஹெட்டு,
இல்லை பயங்கரமாக இருக்குங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டோம் ஃபைனல் பார்ட்டும். ஸோ மியூசியம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. 15 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடத்துறது ஒருத்து சென்னையில். ஸோ யாராவது சென்னையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரர்.